Hello everybody, hi, good evening, welcome to Vedantu and நான் உங்கள் Shravanee ma'am. ஸோ எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து கிளியராக இருக்கா? ஸோ மை டியர் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாட் ஓன்லி ஃபார் யுவர் செகண்ட் மிட்டம் எக்ஸாம், ஃபார் யுவர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அண்ட் டில் யுவர் ஆனுவல் எக்ஸாம் உங்களுக்கு தேவையான புக் பேக் கொஷின்ஸ், சாப்டர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் டெய்லி லைவ் வந்து சொல்லித்தர போகிறோம். அண்ட் அப்கமிங் செகண்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு நிறையா லாங் கிளாஸஸ், மேரத்தான் கிளாஸஸ், லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உங்களுக்காக ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சேட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த பர்டிகுலர் லைவ் செஷனுக்கு எல்லாருமே லைக் பண்ணியாச்சா? எஸ், இந்த பர்டிகுலர் லைவ் செஷனுக்கு எல்லாருமே லைக் பண்ணியாச்சா? லைக் பண்ணலனா கண்டிப்பாக லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணிடுங்க, சரியா? ஸோ சயின்ஸில் அதுவும் கெமிஸ்ட்ரியில் இன்னைக்கு நம்ம யூனிட் 13 கெமிக்கல் பாண்டிங் பார்க்க போகிறோம். ஓகே, கெமிக்கல் பாண்டிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு யூனிட் நம்பர் 10 கெமிக்கல் பாண்டிங்காக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த சாப்டருடைய கண்டினியூவேஷன் நீங்கள் எங்கே படிப்பீங்க? 11th படிப்பீங்க, சரியா? ஸோ காண்ட் ஹியரா? யாருக்கெல்லாம் வாய்ஸ் ஆடிபிளாக இல்லை? வாய்ஸ் ஆடிபிளாக தான்டா இருக்கு. யா, த வாய்ஸ் இஸ் ஆடிபிள் ஓன்லி. ஓகே, முத்துலட்சுமி உங்களுக்கு மட்டும்தான்டா கேட்கல, மற்ற எல்லாருக்குமே வாய்ஸ் ஆடிபிள், ரைட்? ஓகே, ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். டோன்ட் டூ தட்ரா. ஓகே, ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறையா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்மளும் உங்களுக்கு நிறையா பண்ண முடியும். ஓகே, ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஈவினிங்கில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஹை குவாலிட்டியில் டீச் பண்ணணும், எல்லாருக்குமே ஒரு எஜுகேஷன் சூப்பராக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு யூ ஷேர் இட் அவுட். ஓகே, வெரி குட், சூப்பர். ஸோ நாட் முத்துலக்ஷ்மியா? நீங்கள் முத்துலக்ஷ்மி அப்படின்னு தானே உங்களுடைய ஐடியில் போட்டிருக்கீங்க. ஓகேடா. ஸோ எஸ், ஆஷா மேம் வந்து உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் கிராமருக்கு வந்து கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. நேற்று நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காகவே நிறைய இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து அப்கமிங் டேஸில் இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம யூனிட் 13 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சேனலில், அதாவது நம்ம வேதாந்துல மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம், சரியா? ஸோ அந்த டெஸ்ட்டு ஆஃப்லைனில் நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த டெஸ்ட் உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, சரியா? இப்போ அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு லிங்க் இருக்கும், ரெஜிஸ்டர் ஹியர் ஃபார் MVSAT 2025 அப்படின்னு. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ MVSATக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யாரெல்லாம் MVSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணலையோ ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பட் நீங்கள் இது எழுதுறது மூலமாக நீங்கள் ஃப்யூச்சரில் நம்மளுடைய வேதாந்தூவில் when you want to study for NEET JEE அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் 100% ஃப்ரீயாக வந்து படிக்கலாம், சரியா? ஸ்காலர்ஷிப்ஸ் உங்களுக்கு இதில் இருக்க போகுது. ஸோ எஸ் கைஸ், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேராக வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறமா லாங் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, யா. ஹவு டு ஆட்டம் அட்டைன் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? ஸோ ஒரு கெமிஸ்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட், கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்றே வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, அன்பு கிருபாகரனா? ஓகேடா, சரிடா, சரி அன்பு கிருபாகரன், கிளாஸ் கவனிங்க. ஸோ எந்த ஒரு எலமெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆட்டமாக இருக்கட்டும், அது இந்த நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்காக தான் இட் இஸ் அண்டர்கோயிங் கெமிக்கல் பாண்ட். அதனால தான் நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்குது, சரியா? ஸோ எல்லார்கிட்டேயுமே இந்த நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னா யாருமே யாரு கூடயுமே ரியாக்ட் பண்ண போகிறதே கிடையாது, சரியா? ஸோ இதுதான் பேசிக்காகவே இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இங்கே how do atoms attain noble gas electronic configuration? ஸோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு எப்படி ஆட்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. atoms of all elements
other than inert gases. So இந்த inert gases தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள தான் நம்ம வந்து noble gases அப்படின்னு சொல்லுவோம். inert gas, noble gases எல்லாருமே வந்து சேம் தான். அவங்க வேற யாரு கூடயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாக்டே பண்ண மாட்டாங்க. சரியா? வேற யாரு கூடயுமே ரியாக்டே பண்ண மாட்டாங்க. எஸ், combine to form molecules. So 2 ஆட்டமோ 3 ஆட்டமோ 4 ஆட்டமோ இல்ல more than that. So atoms எல்லாமே நமக்கு combine ஆகி தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? molecules நமக்கு ஃபார்ம் ஆகுது. சரியா? So atoms எல்லாம் combine ஆகி தான் நமக்கு molecules ஃபார்ம் ஆகுது. Because they have incomplete valence shell. What do you mean by valence shell? outermost shell தான் நம்ம valence shell அப்படின்னு சொல்லுவோம். Okay, so outermost shell தான் we call it as valence shell. Okay, and tend to attain a stable electronic configuration similar to noble gas. Okay, so இந்த outermost shell வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு incompletely filled இருக்கும். ஓகே, அது கம்ப்ளீட்டா fill ஆகாம incomplete இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மலான ஒரு atoms, elements அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த incompletely filled shell கம்ப்ளீட்டா fill ஆகணும். அப்பதான் அவங்க வந்து என்ன ஆவாங்க? ஸ்டேபிள் ஆவாங்க. அதை தான் நம்ம ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம்ப்ளீட்லி ஃபில்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோபல் கேஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு சேமா இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா ஃபில் ஆனாதான் நம்ம வந்து அதை நோபல் கேஸஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, atoms can combine either by transfer of valence electrons from one atom to another or by sharing of valence electron in order to achieve the stable outer 8 electrons. So outermost orbitalல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 8 electrons இருக்கணும். outermost orbitalல 8 electrons இருக்கணும். அதுக்கு atoms வந்து என்ன பண்ணலாம்? அது கிட்ட இருக்கிற ஒரு valence electron-ஐ லூஸ் பண்ணி கூட 8 electrons ஆகலாம். say for example, இப்போ வந்து எனக்கு 8, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா outermost orbitalல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வந்து இருக்கு. சரியா? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. say for example சோடியம்ல. இப்போ அது வந்து அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆயிடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷெல் அதுக்கிட்ட கம்ப்ளீட்லி ஃபில்டா வந்து இருக்கும். சரியா? ஸோ அது எய்தர் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி ஸ்டேபிள் ஸ்டேட் அடையலாம், இல்லைனா அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணி அது ஸ்டேபிள் ஸ்டேட்டை அடையலாம், இல்லைனா மியூச்சுவலாக அது எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கோங்க. ஸோ கார்பனுக்கு 4 எலக்ட்ரான் அதை சுற்றி வந்து வேணும். ஸோ அது என்ன பண்ணும்? எக்ஸாம்பிளுக்கு 4 ஹைட்ரஜன் கூட பாண்டிங் மேக் பண்ணும். ஸோ அந்த 2 எலக்ட்ரான் நம்ம 2 பேருக்குமே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி கூட அது ஸ்டேபிள் ஆகலாம். ஸோ எலக்ட்ரான்ஸை கொடுத்தும் ஸ்டேபிள் ஆகலாம், இல்லை எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியும் ஸ்டேபிள் ஆகலாம், இல்லைனா எலக்ட்ரான்ஸை மியூச்சுவலாக ஷேர் பண்ணியும் அது வந்து நமக்கு ஸ்டேபிள் ஆகலாம். அடுத்ததா, sodium chloride is insoluble in carbon tetrachloride but soluble in water. Give reason. Sodium chloride வந்து நமக்கு is insoluble in carbon tetrachloride. CCl4ல வந்து அது நமக்கு soluble-ஆ இல்லை, ஆனா வாட்டர்ல வந்து அது நமக்கு soluble-ஆ இருக்கு. சரியா? ஸோ கார்பன் டெட்ராக்ளோரைடில் வந்து அது நமக்கு சாலுபிளா இல்லை, ஆனால் வாட்டரில் அது வந்து நமக்கு சாலுபிளா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, சோடியம் குளோரைடு வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட். அயானிக் காம்பவுண்ட் அது என்ன மேம்? அயானிக் காம்பவுண்ட் அப்படின்னா சோடியம் அதுக்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை தூக்கி குளோரின் கிட்ட கொடுத்துருது. ஸோ சோடியம் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும்? சோடியம் ப்ளஸ் ஆகிடும், குளோரின் அந்த எலக்ட்ரானை வாங்கினதுக்கு அப்புறமா Cl மைனஸ் ஆகிடும். ஸோ சோடியம் ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு தருது, குளோரின் சோடியம் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குது. இப்படி ஃபார்ம் ஆகிற ஒரு பாண்டுக்கு பேர் தான் அயானிக் பாண்ட். இந்த மாதிரி அயானிக் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம அயானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த அயானிக் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சாலுபிள் இன் போலார் சால்வெண்ட். ஸோ போலார் சால்வெண்ட்ஸில் வந்து அவங்க நமக்கு சாலுபிளாக இருப்பாங்க. ஓகே, போலார் சால்வெண்ட்னா யாரு? சே ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், HOH. அதே தான்
H plus OH minus. So water is a polar solvent and ionic compound like NaCl polar solvent la ரொம்ப soluble இருக்கும். ஆனா carbon tetrachloride CCl4 வந்து ஒரு covalent compound. Covalent compound அப்படினா என்ன? கார்பனும் and then குளோரினும் மியூச்சுவலா எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? They both have shared the electrons mutually. இந்த மாதிரி மியூச்சுவலா எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணி இருக்கிறப்போ அவங்கள வந்து நம்ம கோவேலன்ட் காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிகாஸ் கார்பனுக்கும் குளோரினுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து என்னது? கோவேலன்ட் பாண்ட். ஸோ அது வந்து நமக்கு insoluble in water but it is soluble in non-polar solvents. ஓகே, ஸோ போலார் காம்பவுண்ட் போலார் சால்வென்ட்ஸில் தான் சாலுபிளாக இருக்கும். நான் போலார் காம்பவுண்ட்ஸ் நான் போலார் சால்வென்ட்ஸில் தான் சாலுபிளாக இருக்கும். சரியா? ஸோ NaCl வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட், அது போலார் சால்வென்ட்ஸில் சாலுபிளாக இருக்கும். வேராஸ் கார்பன் டெட்ராக்ளோரைடு வந்து ஒரு கோவேலன்ட் காம்பவுண்ட், அது வந்து நமக்கு நான் போலார் சால்வென்ட்ஸில் நமக்கு சாலுபிளாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் ஆக்டெட் ரூல் வித் எக்ஸாம்பிள். ரெடி? இங்கே சாட்டில் கதை பேசக்கூடாது, லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, are you all listening? Yes? Yeah. So பாத்தீங்க அப்படின்னா explain octet rule with example. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்ல, அந்த ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருந்தால் தான் அது வந்து நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும், அந்த ஆட்டமோ அந்த மாலிக்யூலோ நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ the tendency of atoms to have 8 electrons in the valence shell is known as octet rule or the rule of 8. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க? tendency of atoms to have 8 electrons in the valence shell. So valence shell அப்படினா என்னது? outermost shell. Okay, so valence shell அப்படினா என்னது? outermost shell. So outermost shellல 8 electrons இருக்கு அப்படினா அதுக்கு பேர் தான் நம்ம valence orbital அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இல்லனா valence electrons, sorry 8 orbitals இருக்கு அப்படிங்கறப்போ அது வந்து நம்ம ரூல் octet rule obey பண்ணுது அப்படின்னு அர்த்தம். Okay, so it is obeying the octet rule அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து, for example, sodium with atomic number 11 will readily lose an electron to attain neon stable electronic configuration. So எனக்கு இப்போ சோடியம் உடைய அட்டாமிக் நம்பர் என்னது? என்ன? சோடியம் உடைய அட்டாமிக் நம்பர் வந்து 11. So 11ல எலக்ட்ரான்ஸ் எப்படி எனக்கு அரேஞ்ச் ஆகி இருக்கும்? 2, 8, 1. இப்போ நம்ம சோடியம்க்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல ஓகே இட் நீட் டு ஹேவ் 8 electrons. ஓகே, இன் சோடியம் in the outermost orbital it need to have 8 electrons. சரியா? ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணும் சொல்லுங்கப்பா? ஸோ சோடியம் உடைய outermost orbitalல வந்து 8 electrons அதுக்கு வந்து வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? இந்த ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்துரும் இல்லையா? இட் வில் லூஸ். அது ஒரு எலக்ட்ரானை வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிடும்? இட் வில் லூஸ் இல்லையா? ஸோ இந்த ஒரு எலக்ட்ரானை சோடியம் வந்து லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம சோடியம் வந்து நியானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு சேமாக வந்துடும். ஓகே, ஸோ தட் இட் அண்டர்கோஸ் அ ஆக்டெட் கான்ஃபிகரேஷன், அது ஸ்டேபிள் ஆகிடும். அடுத்து, சிமிலர்லி குளோரின் ஹேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 17. ஏன்னா குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் என்னது? 17. ஸோ இந்த 17 வந்து நமக்கு எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கும்? 2, 8, 7. ஸோ இப்போ குளோரினுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகிடும்? நமக்கு ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ குளோரின் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் குளோரினுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் ஸ்டேபிள். கரெக்டா? ஸோ அப்போ அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? அது ஒரு எலக்ட்ரானை சோடியம் கிட்டேருந்து வாங்கிக்கும். சரியா? ஸோ அது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இட் இஸ் பிகமிங்
ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஆர்கான் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆர்கான் இஸ் அ நோபல் கேஸ். இந்த நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணிடும். ஓகே, ஸோ outermost orbital it should be having 8 electrons. Okay, very good. So chlorine readily gains 1 electron from another atom and obtains stable electronic configuration. Okay, so chlorine வந்து என்ன பண்ணும், ஒரு எலக்ட்ரானை இன்னொரு ஒரு ஆட்டம் கிட்டேந்து வாங்கிக்கும், வாங்கிக்கிட்டு அது stable electronic configuration அட்டைன் பண்ணும். Okay, so elements tend to have stable valence shell, அதாவது stable ஆன valence shell, stable ஆன outermost shell. அதுதான் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், 8 electrons in the outermost shell. அது எப்படி அட்டைன் பண்ணும், either by losing or by gaining electrons. ஸோ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி அப்படி இல்லைனா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி. மேம் அப்பனா அது நோபல் கேஸ் ஆகும்ல, அதே தான், அது நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்போ அதுவும் யாரு கூடயுமே ரியாக்ட் பண்ணாது. இட் ஆல்சோ பிகம்ஸ் இனர்ட் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிரும். மேம் அப்போ மீத்தேன் அப்படின்னா 4C இல்ல H மேம் டவுட். தர்ஷினி என்ன சொல்றாங்கன்னா மேம் அப்போ CH4னா அப்போ 4 வந்து C இல்ல H அப்படின்னு நல்லா கவனிங்க. இங்க வந்து கார்பன் ஒன்று தான்டா இருக்கு. ஸோ கார்பனுடைய வேலன்ஸ் ஷெல் என்ன 4, கார்பனுடைய அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இப்போ கார்பனை சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ கார்பன் என்ன பண்ணுது, கோவாலன்ட் பாண்ட் மேக் பண்ணுது, யாரு கூட, ஹைட்ரஜன் கூட. ஸோ இட் இஸ் ஃபார்மிங் கோவாலன்ட் பாண்ட் வித் ஹைட்ரஜன், இட் இஸ் ஃபார்மிங் கோவாலன்ட் பாண்ட் வித் ஹைட்ரஜன். ஸோ நல்லா நீங்கள் பார்க்கலாம், ஹைட்ரஜன் ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒவ்வொரு எலக்ட்ரான் தருது, ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒவ்வொரு எலக்ட்ரான் தருது. ஓகே, ஸோ தட் இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு CH4. ஓகே, CH4 சரியா. கிளியரா மேம்? 9th சோஷியல் ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டீடைல் போடுங்க கண்டிப்பாடா. நம்ம நேற்று சோஷியல் கிளாஸ் தானே பார்த்தோம். ஸோ இப்போ பாருங்க கார்பனை சுற்றி 1 2 3 4 5 6 7 8 சரியா. ஸோ நமக்கு வந்து இப்போ கார்பனை சுற்றி நமக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 8 எலக்ட்ரான்ஸ் கார்பனுக்கு சொந்தம். அதே மாதிரி ஹைட்ரஜனை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் நமக்கு இருக்கு சரியா. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இப்போ சோடியம் நம்ம வந்து என்ன எழுதுறோம், சோடியம் எழுதுறோம். ஸோ சோடியம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஷெல்லில் நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குடா. அடுத்து அதுக்கு அடுத்த ஷெல்லில் 1 2 3 4 5 6 7 8 அதுக்கு அடுத்த ஷெல்லில் வந்து ஒரு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அண்ட் அதுடைய லாஸ்ட் ஷெல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ சோடியம் அந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இதோ பார் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அட்டைன் ஆகிடும். ஓகே, நேற்று தாண்டா நான் சோஷியல் லைவ் கிளாஸ் வந்தேன், சொல்லி தருவேன், டோன்ட் வரி, ஸ்பாம் பண்ணாதீங்க. ஸோ சோடியம் ஒரு எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி அது வந்து என்ன பண்ணுது, ஆக்டெட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுது. ஓகே யா. ஸோ அடுத்து வந்து பாருங்க குளோரின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா குளோரின். ஸோ இங்கே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கவனிக்கலாம் என்னது அப்படின்னா குளோரின் அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஸோ இன்னும் ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே, ஸோ என்ன பண்ணுது, அந்த சோடியம் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு Cl மைனஸ் ஆகுது. இப்போ குளோரினை சுற்றி பாருங்க நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இட் ஹாஸ் 8 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஆட்டம் லூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை கெயின் பண்ணுறதுனாலையோ, எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுறதுனாலையோ எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுறதுனாலையோ when it attains 8 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், 8 எலக்ட்ரான்ஸ் அதை சுற்றி வந்து இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as octet configuration. இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா?
ஓகே, யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும் பார்த்ததுல? நோ ரைட்? ஓகே, வெரி குட். சரியா? ஓகே, ரைட் அ நோட் ஆன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட். ஓகே, ஸோ என்னென்னலாம் பாண்ட்ஸ் இருக்கு? ஸோ வி ஹாவ் அயோனிக் பாண்ட், வி ஹாவ் கோவேலன்ட் பாண்ட், வி ஹாவ் கோஆர்டினேட் பாண்ட், இந்த மாதிரி நிறைய பாண்ட்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த பாண்ட்ஸ் பற்றி நம்மளை எழுத சொல்கிறாங்க. So there are different types of chemical bonding possible between atoms which make the molecules. So atoms நமக்கு combine ஆகி molecule form பண்ணறதுக்கு. Okay, so atoms அது வந்து combine ஆகி நமக்கு molecule form பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா different bonds வந்து இருக்கு. Depending on the type of bond அதோடைய characteristics, அதோடைய properties இது எல்லாமே மாறும். So அவ்வளவுதானா? நோ, யா. ஏன் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் பத்தி ப்ராப்பரா எக்ஸ்பிளைன்டே வந்து இல்ல. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ரைட் யூ த எக்ஸ்பிளனேஷன். ஓகே, உங்க புக் எடுத்துக்கோங்க. ஸோ எவ்ரிபடி டு யூ ஹாவ் யுவர் புக் ரைட்? யார் யார்ட்டெல்லாம் புக் இல்ல? ஸோ ஐ வில் டெல் யூ த புக்ஸ் பேஜ் நம்பர். இந்த ஸ்லைடை காணுமே. Yes, yeah, I'll tell you the page number pa. சரியா? Types of chemical bond. Okay, so இதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து short answers அப்படிங்கிறதுனால types of bond பத்தி மட்டும் எழுதலாம். But I'll tell you few examples ஓடே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். Okay, so page number 150 டா உங்க புக்ல. Okay, so first is ionic அப்படினா, அப்படி இல்லனா electrovalent bond. Okay, so first is ionic bond அப்படி இல்லனா electrovalent bond. Okay, so ionic bond அப்படி இல்லனா electrovalent bond. Okay, so இப்படி அப்படினா என்ன தெரியுமா? so இங்க வந்து நமக்கு ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும். சரியா? ஸோ எலக்ட்ரானை லூஸ் பண்ணக்கூடிய ஆட்டம் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். லைக் சோடியம் Na+, குளோரின் அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு Cl-. ஸோ இந்த Na+க்கும் Cl-க்கும் நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்ட் தான் வந்து என்னது? NaCl, அயோனிக் பாண்ட். புரிஞ்சுதாடா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இஸ் கோவேலண்ட் பாண்ட். நீங்க ஒண்ணு எழுதினாலே போறோம். இந்த எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு கூட நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் when you write just ionic bond, it is fine. So next is covalent bond. Okay, so covalent bond அப்படின்னா நமக்கு mutual sharing of electrons வந்து இருக்கும். ஸோ ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் நமக்கு கோவேலண்ட் பாண்ட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு மியூச்சுவலி ஷேர் ஆகி இருக்கு. ஓகே, எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு அதுல மியூச்சுவலா ஷேர் ஆகி இருக்கு. கிளியரா? புரியுதாடா? so anybody has any doubt? no doubts, right? okay, அடுத்து வந்து நமக்கு கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும், ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், ஆர்பிட்டால்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஒன் ஸ்பீஷீஸ் வில் பி கிவிங் எலக்ட்ரான்ஸ் அண்ட் அதை இன்னொரு ஸ்பீஷீஸ் வந்து அதை அகாமடேட் பண்ணிக்கும். சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது? அடுத்து இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, இந்த இருக்கக்கூடிய இந்த கோஆர்டினேட் பாண்ட். தென் ஃபோர்த் இஸ் மெட்டாலிக் பாண்ட். மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய பாண்ட் தான் வந்து என்னது? மெட்டாலிக் பாண்ட். அடுத்து வந்து நமக்கு ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் ஒரு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அதான் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் கூட பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அதுதான் ஹைட்ரஜன் பாண்ட். அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வான் டெர் வால் இன்டராக்ஷன். ஓகே, அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து என்னது? வான் டெர் வால் இன்டராக்ஷன்.
van der Waals bond. ஓகேவா? ஸோ இஸ் தட் கிளியர்? ஸோ van der Waals bond வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான ஒரு இன்டராக்ஷன். ஸோ ஒரு வீக்கான ஒரு இன்டராக்ஷனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? We call it as van der Waals bond. Okay, so hydrogen bond, hydrogen with more electronegative group. Like say for example, நம்ம வாட்டர்ல இருக்கக்கூடியது வந்து என்னது? It is a hydrogen bond. நம்ம வாட்டர்ல இருக்கக்கூடியது வந்து hydrogen bond. And metals, say for example, iron ஒரு metal, gold ஒரு metal. So இந்த metals எல்லாருமே வந்து நமக்கு என்ன bondல இருப்பாங்க? Metallic bondல இருப்பாங்க. சரியா? டைப்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு மேம் கைடில். சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து நமக்கு 2 மார்க் கொஷின் தான் இல்லையா? ஸோ 2 மார்க் கொஷினுக்கு நமக்கு இதோடைய எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். சரியா? 2 மார்க் கொஷினுக்கு தே வில் நாட் ஆஸ்க் யூ த பிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் ஆல். ஓகேவா? புரிஞ்சுதான்? நீங்கள் பெருசு பெருசாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே, யா. van der Waals ஹைட்ரஜன் பாண்டு வீக் பாண்ட்ரா. ஓகே, மற்றவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் பாண்ட். ஓகே, மற்றவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் பாண்ட். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு correct the wrong statement. We need to correct the wrong statement. Ionic compounds dissolve in non-polar solvents. Okay, ionic compounds வந்து polar solventsல தான் கலக்கும். Say for example, NaCl is a ionic compound. உப்பு அது எங்க கலக்கும்? தண்ணியில தான் கலக்கும். தண்ணி என்ன solvent? Polar solvent. கரெக்டா? So ionic compound வந்து நமக்கு polar solventல தான் dissolve ஆகும். So ionic compounds வந்து நமக்கு தப்பு. ஓகே, ஸோ இந்த அயோனிக் காம்பவுண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எழுதினா அது நான் போலார் சால்வெண்ட்ல கலக்கும். இல்லைனா அயோனிக் காம்பவுண்ட் போலார் சால்வெண்ட்ல தான் கலக்கும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகேடா. அடுத்து வந்து பாருங்க, கோவேலண்ட் காம்பவுண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் மோல்டன் ஆர் சொல்யூஷன் ஸ்டேட். Say for example, methane is a covalent compound. அது வந்து எலக்ட்ரான்ஸை கண்டக்ட் பண்ணுவான். எப்படி? கண்டிப்பாக கிடையாது. அயோனிக் காம்பவுண்ட் தான் எலக்ட்ரான்ஸை கண்டக்ட் பண்ணும் இன் மோல்டன் ஸ்டேட் இல்லைனா சொல்யூஷன் ஸ்டேட்டில். இப்போது NaCl இருக்குது, அதை நான் என்ன பண்ணிடுறேன்? நான் தண்ணியில் கலந்துடுறேன். ஸோ NaCl நான் தண்ணியில் கலந்துடுறேன் அப்படிங்கிறப்போ அது நமக்கு அயனைஸ் ஆகும். ரைட்? Na+ ஆகும், Cl- ஆகும், நமக்கு அயனைஸ் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இங்கே ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுறது யாரு? அயோனிக் காம்பவுண்ட் தான். அந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் what do we call? We call it as conductivity. ரைட்? அப்போ அயோனிக் காம்பவுண்ட்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். கோவேலண்ட் காம்பவுண்ட் கண்டக்ட் பண்ணாது. போலார் சால்வெண்ட்ஸ்னா என்ன? இப்போ ஹைட்ரஜன் OH, H+OH-, H+ வந்து பாசிட்டிவ், OH- நெகட்டிவ். ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு போலார் ஆப்போசிட் இல்லையா? 2 டிஃப்ரெண்ட் சார்ஜ் இன்டராக்ட் ஆகி நமக்கு ஃபார்ம் ஆனது தான் இந்த வாட்டர் H2O. இதுக்கு பேர் தான் என்னது? போலார் சால்வெண்ட்ஸ். ஓகே, யா. ஸோ 6th one போலாமா? இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலிமெண்ட், அட்டாமிக் நம்பர், எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன், வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எழுதணும். கோஆர்டினேட் பாண்ட், கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட்னா வந்து என்ன தெரியுமா? ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹையர் கிளாஸஸ் லைக் 12th ஸ்டாண்டர்டில் இன்னுமே பெட்டராக படிப்பீங்க. பட் இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்டில் 2 பேர், 2 ஆட்டம்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஆட்டம் கிட்ட என்ன தெரியுமா? ஆர்பிட்டால்ஸ் எம்டியாக இருக்கு. ஓகே, ஆர்பிட்டால்ஸ் அதுக்கிட்ட எம்டியாக இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது. இன்னொரு ஒரு ஆட்டம் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ ஆர்பிட்டால்ஸ் எம்டியாக இருக்கிறதா நம்ம மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மெட்டலுடைய ஆர்பிட்டாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிகாண்ட் வந்து என்ன பண்ணும்? அதோடைய எலக்ட்ரான்ஸை பேர் பண்ணும். லைக் லிகாண்ட் தான் அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸை கொடுக்குது.
ஸோ அது வந்து எலக்ட்ரான்ஸை இங்கே வந்து நமக்கு ஷேர் பண்ணி இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது, இட் இஸ் கால்ட் ஆஸ் கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். இதுக்கு பேர் தான் கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். ஓகே, ஸோ இந்த கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்டால ஃபார்ம் ஆன காம்பவுண்ட்ஸ் தான் கோஆர்டினேஷன் பாண்ட். இப்போ அயானிக் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், உப்பு பார்த்தோம் இல்லையா, கரெக்டா, உப்பு பார்த்தோம். இதே கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்டுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம் அப்படின்னா, we can take ஹியூமன் பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின். ஓகேவா, ஹீமோகுளோபின். ஸோ ஹீமோகுளோபின் இஸ் அ ஹீமோகுளோபின் தெரியும் இல்லையா, அது வந்து ஒரு கோஆர்டினேஷன் பாண்ட், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல ஏன் இருக்கு செடி எல்லாமே, லீஃப் வந்து ஏன் கிரீன் கலர்ல இருக்கு நமக்கு, why the leaf is in green color, why the leaf is in green color சொல்லுங்கடா, தெரியுமா, do you know? Why the leaf is in green color? Chlorophyll pigment, very good. So in the chlorophyll pigment and the chlorophyll இருக்கு இல்லையா, that is again என்னது, it is a coordination compound. ஓகேவா, so coordination compound வந்து நமக்கு நிறைய day to day activitiesல நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து 2 எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வாங்கடா, அவங்க வந்து இந்த டேபிள் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லித்தியம் உடைய அட்டாமிக் நம்பர் வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஷெல்லில் நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், மீதி 3ல 2 போயிடுச்சுன்னா 1 தான் இருக்கும். அடுத்து 5, ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2, மீதி எவ்வளோ இருக்கும், 5ல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டோம், ஸோ மீதி 3. அடுத்து பாருங்க நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்லில் வந்து நமக்கு 2, தென் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6, கரெக்டா, 6. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2, செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகேடா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து கதை பேசக்கூடாது, பிளாக் பண்ணிடுவேன். இங்கே வந்து நீங்கள் சும்மா சாட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் பிளாக் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஓகே, definitely I will block you. block பண்ணிடலாமா, block பண்ணிடலாமா? ஓகே, யா. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இங்கே 1 தானே இருக்குது, ஸோ 1. அண்ட் இங்கே 3 இருக்கா, ஸோ 3. ஆக்சிஜனில் 6 இருக்கா, ஸோ 6. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம என்ன பார்க்கணும், எப்படி இதை சுற்றி நம்ம இந்த எலக்ட்ரான்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ லித்தியம் பாருங்கள், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வந்து நமக்கு இருக்குது. ஸோ லித்தியமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் மட்டும் நீங்கள் டாட் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படி இது உன் பேர் என்னப்பா, நீ இன்னும் ஐடி மாற்றிடு, ஏன்னா நீ எத்தனை வாட்டி உன் பேர் சொன்னாலுமே நான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஓகே, திஸ் முத்துலக்ஷ்மி ஐடி அன்பு கிருபாகரன், அன்பு கிருபாகரன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இந்த லைவை ஸ்டார்டிங்கில் இருந்து திருப்பியும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. இல்லைனா இதோடைய பேசிக்ஸை நான் இந்த சேனல்லே சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த பர்டிகுலர் சாப்டர், அதை பாருங்கள். உங்களுக்கு இப்போ இந்த கிளாஸ் இன்னும் பெட்டராக புரியும். லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரையிடுதுன்னு நான் அதில் சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பெட்டராக புரியும். சரியா? அடுத்து போரான் 3 இருக்குது. ஸோ 1 எப்படி ஃபில் பண்ணுவீங்க, 1 2 3 அப்படி ஃபில் பண்ணுவோமா, இல்லை, ஃபஸ்ட்டு 1 2 3. ஓகே, அடுத்து ஆக்சிஜன் 6 இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ 4 ஸ்பாட் வச்சுக்கோங்க ஒரு ஆட்டம் சுற்றி. ஸோ அந்த 4 ஸ்பாட்லேயும் வரிசையாக ஒவ்வொன்றா நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னா ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இதான் நம்மளுடைய லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்து வந்து பாருங்க, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரா த எலக்ட்ரானிக்
distribution diagram for the formation of carbon dioxide. So CO2 எப்படிங்க எனக்கு பாண்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்ப்போம், அப்புறம் நம்மளே வந்து வரைவோம். ஸோ பாருங்க, கார்பன் ஆட்டம். ஸோ கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் 6. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலில் 2 இருக்கும், அதுக்கு அடுத்த ஆர்பிட்டாலில் நமக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் வந்து இருக்கும். இப்படி வச்சுக்கணும், அந்த பாயிண்ட் எங்கே வேணால் வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்களே. இப்போ இதுதான் அந்த ஆட்டம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பாட் 1 2 3 4. இப்போ நான் சொல்லிட்டே வரேன் பாருங்க லீவிஸ் டயக்ராம் எப்படி வரையணும்னு. இப்போ இதான் அந்த ஆட்டம், ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குன்னா 1, 2னா 2, 3னா இதான், 4னா இது, 5னா இப்படி, 6னா இப்படி, 7னா இப்படி, 8னா இப்படி. சரியா? திஸ் இஸ் ஹவு யூ நீட் டு ட்ரா. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை தான் நம்ம இந்த லீவிஸ் டாட்ல மென்ஷன் பண்ணுவோம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, யா. ஸோ கார்பன், ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆக்சிஜன்? அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் என்னது? 8. அப்போ 2,6. கரெக்டா? 2,6. இப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் என்ன பாண்டு? டபுள் பாண்ட். டபுள் பாண்ட்னா என்ன அர்த்தம்? தே ஷேர் 2 pairs of electrons. 2 pairs of electrons அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா mutually they will share each other. ஓகே, ஸோ புரியலனா நீங்க கவனிங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு உடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? கார்பன் இந்த ஆக்சிஜன் கூடயும் டபுள் பாண்ட், இந்த ஆக்சிஜன் கூடயும் டபுள் பாண்ட். ஓகே, ஸோ கார்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆக்சிஜன் கூடயுமே நமக்கு டபுள் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி இருக்கும். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ இப்போ வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு யா எஸ். ஸோ லிசன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கார்பனுடைய ஸ்ட்ரக்சரை வரைகிறேன். சர்க்கிள், கரெக்டா? ஓகே, வேறு கலர், this one is fine. Yeah. Carbon 6. Carbon 6. So outermost orbital, அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கக்கூடிய ஒரு orbital. So இதுதான் நம்மளுடைய கார்பன். So carbon 6 அப்படிங்கிறப்போ first orbitalல நமக்கு வந்து எவ்வளோ electrons இருக்கும்? First orbitalல it has 2 electrons. கரெக்டா? First orbitalல it has 2 electrons. Second orbitalல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு 1 2 3 4 4 electrons வந்து இருக்கும் செகண்ட் ஆர்பிட்டால்ல. கரெக்டா? ஸோ 1 2 3 4 5 6 மொத்தமா 6 எலக்ட்ரான். ஓகே, ஸோ 2,4 அதில் நோ டவுட் அட் ஆல். ஓகே, யா. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆக்சிஜன் வரைய போகிறேன். ஸோ ஆக்சிஜனையும் நான் இதே மாதிரியே வரைஞ்சிக்கிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சிஜனில் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும், 2,6 இல்லையா? ஸோ 2,6 1 2 3 4 5 6 அதே தான் இந்த இன்னொரு ஆக்சிஜன். காப்பி பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். அதே தான் அந்த இன்னொரு ஆக்சிஜனும் கூட. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் எப்படி மேம் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா யூ கேன் சி. இப்போ இந்த பாண்டை நான் அப்படியே இங்கே கொண்டு வரேன். இந்த ஆக்சிஜனை நான் அப்படியே கொண்டு வரேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எரேஸ் பண்ணிடணும். இது கார்பன் கிடையாது, இது ரெண்டுமே வந்து ஆக்சிஜன். இது ரெண்டுமே வந்து என்னது? தீஸ் 2 ஆர் ஆக்சிஜன். ஓகே, இது ரெண்டுமே வந்து ஆக்சிஜன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் கார்பனை சுற்றி எவ்வளோ பாண்ட் இருக்குது, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 என்னடா அது 2 pairs of electrons தானே ஷேர் பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா? என்னமோ தப்பா இருக்கே, என்னமோ ராங்கா இருக்கே. 1 2 3 4 5 6 7 8 8 தான் இருக்கு. ஏன்னா ஆமாம்
வெயிட் அ மினிட். ஸோ இந்த கார்பன் வந்து என்ன பண்ணுது, கரெக்ட் தான். இது நம்ம ஏன் இன்னர் ஆர்பிட்டால் நம்ம ஏன் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கார்பனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இன்னர் ஆர்பிட்டால் பார்க்கக்கூடாதுடா, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் மட்டும் தான் வந்து பார்க்கணும். சரியா. ஸோ கார்பனை சுற்றி 8 எலக்ட்ரான் இருக்கு. சரியா. ஸோ ஒன்ஸ் மோர் ஐ வில் டீச் யூ. ஒன்ஸ் மோர் நான் உங்களுக்கு இதை வந்து கிளியராக சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஸோ கார்பன் வந்து ரெண்டு சைட்லையுமே ஆக்சிஜன் கூட டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கார்பனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எவ்வளோ, வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன், அட்டாமிக் நம்பர் நான் இப்போ எழுத போகிறேன். அட்டாமிக் நம்பர் கார்பனுக்கு வந்து என்னது சொல்லுங்க சாட்ல, 6. ஆக்சிஜனுக்கு என்னது 8. 8 6னா எப்படிப்பா ஷேர் ஆகியிருக்கும், 2,4. 8னா 2,6. 8னா 2,6. ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கார்பனையும் ஆக்சிஜனையும் வரையலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கார்பனை வரைகிறோம். ஸோ கார்பன் வரைஞ்சிட்டோமா. ஸோ கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் ஆர்பிட்டாலில் வந்து நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ், இன்சைட் ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ், அவுட் சைட் ஆர்பிட்டால்ஸில் 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ். ஓகே. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு என்ன ஆகுது, ஆக்சிஜன் கூட. ஆக்சிஜனில் வந்து ஆனால் அவுட் சைட் ஆர்பிட்டாலில் நமக்கு வேலன்ஸ் ஷெல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ், 6 எலக்ட்ரான்ஸ். கரெக்டா, 6 எலக்ட்ரான்ஸ் நமக்கு இருக்கும். 1 2 3 4 5 6. இப்போ இதே தான் நமக்கு, சாரி இது வந்து என்னது, நம்ம கார்பனில் போட்டுட்டேன். ஸோ இது ஒரு ஆக்சிஜன். ஸோ நான் ஆக்சிஜனை இன்னொரு வாட்டி நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஆக்சிஜன் எனக்கு இங்கே கிடச்சாச்சு. சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவங்களை பாண்ட் பண்ண போகிறேன். how am I going to bond here, இது நம்ம கார்பன், இது ஆக்சிஜன், இதுவும் ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும், அதோடைய எலக்ட்ரான்ஸை கார்பன் கூட ஷேர் பண்ணிக்கும். இதோ பாருங்க, இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், அதோட அந்த 2 எலக்ட்ரான்ஸை மட்டும் கார்பன் கூட ஷேர் பண்ணிக்கும். இப்போ ஆக்சிஜனை சுற்றியும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கார்பனை சுற்றியும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் ஆஃப் ஆக்சிஜன் பாருங்க, அங்கேயும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அண்ட் இந்த கார்பன்லையும் நமக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரியா. ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட கார்பன், இது வந்து ஆக்சிஜன், இதுவும் வந்து ஆக்சிஜன். ஓகே. ஸோ இப்படி தான் நமக்கு எலக்ட்ரான் வந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அடுத்ததா ஃபைண்ட் த ஃபில் இன் த ஃபாலோயிங் டேபிள். நம்ம இந்த டேபிளை வந்து என்ன பண்ணணுமா, ஃபில் பண்ணணும். அக்கார்டிங் டு த டைப் ஆஃப் பாண்ட்ஸ் ஃபார்ம்ட் இன் த கிவன் மாலிக்யூல். ஓகே. ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன பாண்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், we need to segregate it. அது வந்து அயானிக் பாண்டா, இல்லை கோவாலண்ட் பாண்டா, இல்லைனா கோஆர்டினேட் கோவாலண்ட் பாண்டா அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கணும். ஓகே. யூ கேன் மார்க் எக்ஸும் நீங்கள் மார்க் பண்ணலாம், டாட்டும் வைக்கலாம், தப்பு கிடையாதுடா. சரியா. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அயானிக் பாண்ட், கோவாலண்ட் பாண்ட் அண்ட் கோஆர்டினேட் கோவாலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து கவனிக்கலாம், அயானிக் பாண்டில் CaCl2 கால்சியம் குளோரைட், கால்சியம் ஆக்சைடு, பொட்டாசியம் புரோமைடு, இவங்க எல்லாருமே அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட்னா என்ன, ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும், ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும், அதான் வந்து அயானிக் பாண்ட். சரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோவாலண்ட் பாண்ட். ஸோ what do you mean by a covalent bond? மியூச்சுவலாக எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கார்பன் டெட்ராக்ளோரைடு, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் HF எல்லாருமே. ஓகேவா. அடுத்து கோஆர்டினேட் கோவாலண்ட் பாண்ட் வந்து என்ன வரும் நமக்கு, கோஆர்டினேட் கோவாலண்ட் பாண்ட்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான்ஸ் நிறையா இருக்கும், ஒருத்தர்கிட்ட எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் ஆர்பிட்டால் எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஸோ இவங்க போயிட்டு அவங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு. அதான் கார்பன் மோனாக்சைடு, Al2Cl6, Al2Cl6 கரெக்ட், Al2Cl6. ஓகே. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எது எதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், பிரித்து கொடுத்துடணும். அடுத்து the property which is characteristics of ionic compound is that often exists as gas at room temperature, hard and brittle, undergoes molecular reaction, low melting point. இதில் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அயானிக் காம்பவுண்ட் உடையது, ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான்
அயானிக் காம்பவுண்ட் உடையது. அது வந்து என்னது? இட் இஸ் ஹார்ட் அண்ட் பிரிட்டில். ஓகே, ஹார்ட் அப்படின்னா என்ன? ஹார்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகே, ஹார்ட் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு. பிரிட்டில் அப்படின்னா என்ன தெரியுமா? ஈஸியாக பிரேக் ஆகுது. ஓகே, ஸோ பிரிட்டில் அப்படின்னா வந்து என்னது? ஈஸியாக வந்து பிரேக் ஆகுறது. ஓகே, ஸோ ஹார்ட் அண்ட் பிரிட்டில் அப்படின்னா அதோட ஹார்ட்னஸும் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் அது ஈஸியாக பிரேக்கும் ஆகிடும். ஸோ இது அலுமினியம் குளோரைடா? Al2Cl6 வந்து இட் இஸ் சிமிலர் லைக் AlCl3 அலுமினியம் குளோரைடு. ஓகே, அலுமினியம் குளோரைடு. எஸ், மிட் டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 2nd வீக்கில் உங்களுக்கு மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். நவம்பர் 2nd வீக்கில் யூ வில் பி ஹேவிங் யுவர் மிட் டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ். ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் ஆஸ் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன். ஸோ இது வந்து நம்ம ஆக்சிடேஷனா இல்லைனா ரிடக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்? we need to identify it. நீங்களே சொல்லுங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கா கெயின் பண்ணியிருக்கா அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஐ வில் டீச் யூ. இது வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கா இல்லைனா கெயின் பண்ணியிருக்கா? எல்லாமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? லைக் போட்டாச்சா? வெரி குட். இது வந்து எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கா கெயின் பண்ணியிருக்கா? சொல்லுங்கப்பா. எலக்ட்ரான்ஸை லூஸ் தானே பண்ணியிருக்கு. ஸோ லியோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஓகே, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிடேஷன். இதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர், GER. ஓகே, ஸோ GER அது என்னது அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிடக்ஷன். ஓகே, ஸோ GER அப்படின்னா G ஃபார் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது? ரிடக்ஷன். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ரிடக்ஷன். இதோ பர்றா, எலக்ட்ரான் ஆட் ஆச்சுன்னா இங்கேயே ஆட் ஆகும், ரியாக்டன்ட்லேயே ஆட் ஆகும். இதுக்கு பேர் அடிஷன். எலக்ட்ரான் ஆட் ஆகுது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அப்போ இது ரிடக்ஷன். எலக்ட்ரான் இது லூஸ் பண்ணுது. சி, நம்ம ரியாக்ஷன் சைடில் ரியாக்டன் சைட்லேயே வந்து எலக்ட்ரானை நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா இது பேர் இங்கேயே ஆடுன்றது தான், அதுக்கு பேர் தான் ஆடு. வெளியில் கொடுத்துட்டோம், வெளியில் போயிடுச்சு, இதுக்கு பேர் வெளியில் போயிடுச்சு. சரியா? ஆரோ மார்க்குக்கு ரைட் சைடில் இருக்குன்னா லூஸ் ஆயிடுச்சு, வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். தட்ஸ் ஹவ் வி ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு, ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அப்போ ஆக்சிடேஷன். இங்கே பார், எலக்ட்ரான் ஆட் ஆகிருக்கு, அப்போ இது ரிடக்ஷன். ஓகே, புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்து போகலாமா? இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்கும் எதுவும் டவுட் இல்லை இல்லையா? இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்கும் எதுவும் டவுட் இல்லை, கரெக்டா? யூ டோன்ட் ஹாவ் எனி டவுட்ஸ், ரைட்? Okay, very good. So identify the compounds as ionic covalent coordination based on the characteristics. So அவங்க வந்து ஒரு சில characteristics வந்து கொடுத்துட்டாங்க, characters கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும்? இதில் வந்து coordinate covalent bond இது, இதில் ionic covalent bond இது, இதில் வந்து covalent compound இது, ionic compound இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் soluble in non-polar solvent. non-polar solventல வந்து soluble-ஆ இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா என்னது? அது இட் இஸ் கோவாலண்ட் இல்லைனா கோஆர்டினேட் கோவாலண்ட், ரெண்டுமே வரும். சரியா? கோவாலண்ட் காம்பவுண்டும் வரும், கோஆர்டினேட் கோவாலண்ட் காம்பவுண்டும் நமக்கு வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்கோஸ் ஃபாஸ்டர் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனில் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும், இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகும் அப்படின்னா அப்போது யார் வருவாங்க? அயானிக் காம்பவுண்ட் தான். ஏன்னா அயானிக் காம்பவுண்டில் அது Na+Cl- அந்த மாதிரி நமக்கு அயான்ஸாக இருக்குது, அது கேட்டயான்ஸாவோ இல்லை ஆனியான்ஸாவோ இருக்குது. ஸோ அப்போ அது வந்து கண்டிப்பாக நமக்கு அயானிக் காம்பவுண்ட் சொல்லும். அடுத்து கோவாலண்ட் காம்பவுண்ட். கோவாலண்ட் காம்பவுண்ட் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்.
ஸோ இன் கோவேலண்ட் காம்பவுண்டில் இட் ஹேஸ் மியூச்சுவலாக எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கும். அதுக்கு பேர் தான் கோவேலண்ட் காம்பவுண்ட். ஸோ நான் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டியெல்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? அடுத்து பாருங்க, சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வந்து எப்படி இருப்பாங்களா? சாலிடாக இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அயோனிக் காம்பவுண்ட். ஓகே, தட் இஸ் அயோனிக் காம்பவுண்ட். இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் காம்பவுண்ட்ஸில் இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்துடா, an atom X with, இந்த கொஸ்டின் மட்டும் நம்ம இதுலேருந்து அப்புறமா அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? இதுவும் ஆன்சர்ஸ் இன் டீட்டெயில்ஸும் கேன் வி ஸ்டடி இன் நெக்ஸ்ட் கிளாஸ்? ஓகேடா. ஸோ இந்த கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பை, தேங்க்யூ.